இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லும்படியாய் ஆயத்தமாகிறேன். குறிப்பாக இன்றைக்கு நான் சொல்ல வருகிற விஷயம் விவாக ஒழுங்குகள். விவாக ஒழுங்குகள், எஃப்ஜிபிசி பெர்ஸ்பெக்டிவ். இந்த ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்ட் சர்ச்சினுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, அந்த கண்ணோட்டத்தில் விவாக ஒழுங்குகள், வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விவாக ஒழுங்குகளும் அதை நாம் எப்படி ஃபுல் காஸ்பல்ல செயல்படுத்துகிறோம் என்பதையும் வைத்து சில நடைமுறை ஆலோசனைகளை உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் அப்படி வழி நடத்தினார். காலையிலே கடமலை குண்டு ஞாயிறு ஆராதனையிலே குடும்ப வாழ்வு குறித்த வேத சத்தியங்கள் என்று சில சத்தியங்களை வரிசையாக எடுத்துரைக்க கர்த்தர் உதவி செய்தார். இது நமக்கு தேவை. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி செயல்படணும்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ரெண்டாவது விவாகத்தினுடைய ஒழுங்குகள் பற்றி பைபிள் என்ன சொல்லுகிறது, நம்முடைய ஸ்தாபனத்திலே அதற்கு என்ன ஒழுங்குகள் வைத்து செயல்படுத்துகிறோம். இந்த ரெண்டு செய்திகளும் ரொம்ப முக்கியம். விவாகம், குடும்ப வாழ்க்கை என்பவைகள் ரொம்ப முக்கியமானவைகள். அதனால நீங்கள் இன்றைக்கும் சிலர் வந்திருக்கிறீர்கள், பலர் வரவில்லை. இருந்தாலும் நீங்கள் அந்த இதெல்லாம் யூடியூப்ல இந்த செய்திகள் நம்முடைய ஃபுல் காஸ்பல் அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல எல்லாம் போடுவாங்க. அந்த லிங்குகள் கண்டிப்பாக இந்த ரெண்டு செய்திகளையும் நீங்கள் கேட்க வேண்டும். நம்முடைய பிலீவர்ஸ்க்கும் நம்முடைய பாஸ்டர்ஸுக்கும் நீங்கள் அதை கொடுத்து கேட்க வைக்க வேண்டும் என்று மிக அன்போடு கேட்கிறேன். இது மிக தேவையானது, முக்கியமானது, நடைமுறை விஷயங்கள் அடங்கினது. அதனால கண்டிப்பாக அந்த உதவியும் நீங்கள் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர்ஸ், ஒருவேளை இதை கூட நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள், இந்த ஒரு குறிப்பை கூட சேர்த்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு தோன்றினால் எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் செய்யுங்கள். அடுத்த கட்டத்திலே அவைகளையும் சேர்த்து கொள்ள வசதியாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஆலோசனைகள் மக்களுக்கும் சபைக்கும் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுது விவாக ஒழுங்குகள், எஃப்ஜிபிசி பெர்ஸ்பெக்டிவ். முதலாவதாக விவாகம் பற்றி பொதுவாக சொல்லும் பொழுது இது தேவ திட்டம். விவாகம் என்கிற முதல் தலைப்பிலே முதல் குறிப்பாக இது தேவ திட்டம். எல்லாரும் எப்பொழுதும் விவாகம் சொன்னாலே நாம் வாசிக்கிற வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இது தேவ திட்டம். ஒரு விவாகம் ஆகணும், குடும்பம் ஆகணும், விவாகம் நடக்கணும், குடும்பம் ஆக வேண்டும் என்பது மனித திட்டம் அல்ல, அவரவர் விருப்பத்துக்கு திட்டமிடுகிறதும் அல்ல. இது தேவ திட்டம். முதல் மனிதன் ஆதாமுக்கு ஒரு ஏவாளை, ஒரு மனைவியை கொடுக்க வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டார். அடுத்தது இது தேவ செயல். தேவனை அதை செய்தார். அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம் 21ஆம் வசனத்திலே, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார், அவன் நித்திரையடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி. அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், தேவனே அந்த செயலில் இறங்கினார். ஒரு ஆதாமுக்கு ஒரு விவாகம் நடத்தணும், அதுக்கு ஒரு பெண்ணை உண்டாக்கணும். அந்த உண்டாக்குகிற காரியத்திலே கர்த்தரே அதை செய்தார். நித்திரையில் உண்டாக்கினார். அந்த பாயிண்டை மனதில் வைத்துக் கொள்ளும். அவனுக்கு ஒரு அயர்ந்த நித்திரையை கொடுத்து அவன் அறியாத நிலையில் அவனுக்குள்ளிருந்தே அவனுக்கு ஒரு மனைவியை, துணையாளை அவர் உண்டாக்கினார். அல்லேலூயா, ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த பாயிண்ட் நினைவில் வச்சுங்க. நித்திரையில் தேவன் உண்டாக்கினார். சரியா? அப்போ தேவன் உண்டாக்கினார்.
இதே மாதிரி ஈசாக்க கூட ஒன்று கம்பேர் பண்ணி சொன்னா கொஞ்சம் கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஈசாக்க பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆண்டவர் துணையை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? தகப்பனார் ஆபிரகாம் மூத்த ஊழியக்காரனுக்கு சொல்லி மூத்த ஊழியக்காரனை அந்த செயலில் செயல்பட வைக்கிறார். அப்படி செயல்பட வைக்கும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனை நேர் வழியாய் நடத்தி அழகாக ஈசாக்கு தெரிந்து கொண்ட துணையை தேவனே உண்டாக்குகிறார் அல்லது தெரிந்தெடுக்கிறார். அப்போ இவர் என்ன பண்றார்? ஈசாக்கு ஃபுல்லா தியானத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பக்கம் இவருக்கு அங்க என்ன நடக்குன்னே தெரியாது. ஆதாமுக்கு கர்த்தர் எப்படி உண்டு பண்றாருன்னே தெரியாது. அதே மாதிரி ஈசாக்குக்கும் கர்த்தர் அங்க எப்படி செய்யறார், இந்த ஊழியக்காரன் போய் அங்க என்ன பண்றார் ஒன்னும் தெரியாது. அப்படி ஒன்றும் தெரியாத ஒரு நிலையில் அவர் நித்திரையில் இவர் தியானத்தில் இருந்த பொழுது கர்த்தரே துணையை உண்டாக்கினார். அல்லேலூயா. ஏன் நான் ஈசாக்கு அங்க ஒப்பிடுறேன்? ஆதியாமத்துல முதல் கல்யாணம், அடுத்தது பைபிள் நமக்கு எடுத்துக்காட்டா காட்டுற ஒரே கல்யாண நிகழ்ச்சி ஈசாக்குடையது தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது இப்போ அவர் உண்டாக்கினார் சொன்னேன். அப்ப ஆடம் அண்ட் ஐசக் ஹேட் நோ ரோல் இன் த அலையன்ஸ் சீக்கிங். ஒரு கல்யாண பெண்ணை தேடுவதில் உண்டாக்குவதில் இந்த மாப்பிள்ளைக்கு எந்த ரோலுமே இல்லை என்று பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி காட் மேட். தேவன் உண்டாக்கினது, தேவன் தெரிந்து கொண்டது. இந்த ரெண்டு கல்யாணங்களிலும் சிறப்பு தெளிவாக சொல்லி இருக்கு. நெகட்டிவ் எதிர்மறை உதாரணம் சிம்சோன் தான் விரும்பி தான் ரெடி பண்ணினது. அது எவ்வளவு பயங்கரமா முடிந்தது என்பதை வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பு பலகையாய் காட்டுகிறது. ஈசாக்கின் விவாகத்தை ஒரு வழிகாட்டு பலகையாக நமக்கு காட்டுகிறது. இந்த பைபிள் அடிப்படையை எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் அறிந்து அதன்படி செயல்படணும். அல்லேலூயா. அடுத்தது அந்த வசனத்தின் கடைசியில் 22 கடைசியில் அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் கல்யாணம் நடத்தி வைக்கிறாரு பாருங்க. அவளை உண்டாக்கி இவங்கிட்ட என்ன செய்கிறாரு? இப்போ இவர் அயர்ந்த நித்திரையிலிருந்து எழும்பி விட்டார். இப்ப கொண்டு வந்தார், கொண்டு வந்தார். அதுதான் அவர் விவாகம் நடத்தி வைத்தார் என்கிற ஒரு அம்சத்தை நமக்கு காட்டுகிறது. கொண்டு வந்தார். ஈசாக்கு விவாகத்திலையும் அது மாதிரி தான். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. அப்படிதான் அவர் சொன்னார்கள். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. God brought, செல்ஃப் சாட் அல்ல, God brought என்பது அதனுடைய அடிப்படை கொள்கை. தேவன் ஏற்படுத்தணும், தேவன் கொண்டு வரணும், தேவன் இணைக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை தேவனுடைய ரோலை, தேவனுடைய ரோல்னா என்ன? அவருடைய பங்களிப்பை தடைப்படுத்தி விட்டு நம்ம பங்களிப்பில் இறங்கணும்னா அது சரியாகாது. ஆகையினாலதான் எந்த அளவுக்கு இந்த விஷயத்திலே பிள்ளைகளும் பெற்றோர்களும் கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு காத்திருந்து தேவ சித்தத்தை உணர்ந்து வேற எந்த விஷயத்தை இடையில கொண்டு வராம, மெட்டீரியல் திங்ஸ், உலக காரியம் எதையும், நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் எதையும் இடையில கொண்டு வராம மொத்தமா கர்த்தர் சித்தத்தை ஒப்பு கொடுத்து காத்திருந்து கர்த்தர் கையிலிருந்து உன்னுடைய கணவனை, உன்னுடைய மனைவியை, உங்கள் பிள்ளைக்கு புருஷனை, மனைவியை தெரிந்தெடுத்தீர்கள் என்று சொன்னால் அது மிக மிக ஜெயமானது. நித்தியம் வரைக்கும் உங்களை மேன்மையாய் வழி நடத்தக்கூடியது. அல்லேலூயா. சரி, அடுத்து கொண்டு வந்தார். ஈசாக்குக்கும் அப்படிதான். அந்த மூத்த ஊழியக்காரன் ஒட்டகங்களில் ஏற்றி கொண்டு வந்தார், கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 23ஆம் வசனம். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சவுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப இவனுடைய வேலை என்ன? இவன் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டான். தேவன் உண்டாக்கினார், தேவன் கொண்டு வந்தார். இப்ப ஆதாம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தோ எதுவும் சொல்லாம, நலம் புலம் ஒன்றும் சொல்லாமல்
அவன் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டான். எப்படி சொந்தப்படுத்துறான்? இவள் எனக்கு யாரோ ஒருத்தி அல்ல, எனக்கு நான் அயர்ந்த நித்திரையில் இருக்குமா நீர் எப்படி உண்டு பண்ணி கொண்டு வந்தீரோ அது இல்லை, இது என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம். அல்லேலூயா. சொந்தப்படுத்தி தேவன் தனக்கு துணையாளாக கொடுத்த அவளை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஈசாக்கும் அந்த மூத்த ஊழியக்காரன் கொண்டு வந்தார், அவன் ஏற்றுக்கொண்டான். ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளின் கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். அல்லேலூயா. என்ன அழகா இருக்குது. கர்த்தர் உண்டு பண்ணின கல்யாணம். ஆபிரகாம் பையனுக்கு கர்த்தர் அந்த விவாக காரியத்தில் அதை ஒரு நமக்கு தேவை என்று பைபிளில் பதிவு செய்து வைத்த விவாக காரியம். ரெண்டிலும் இந்த ஒற்றுமையை பார்க்கிறோம். என்ன? தேவன் உண்டாக்குவார், தேவன் கொண்டு வருவார், நீ சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொள்ளணும். ஆமென். திரும்பவும் சொல்றேன், புருஷனையோ மனைவியோ அந்த மணமகன் அல்லது மணமகளை தேவன் உண்டு பண்ணுவார், தேவன் கொண்டு வருவார். நீ சொந்தப்படுத்தி என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஆனா இந்த மூன்றை விட்டு விட்டு இதற்கூடாக இன்னைக்கு எல்லாத்திலையும் நம்ம கையை வைத்து நம்ம ஆசையை வைத்து இங்கத்தான் அவ்வளவு பிரச்சனையும் உதிக்கிறது. அது அப்ப வெளிப்படாது, வாழ்க்கை பயணத்தில் அவ்வப்போது வெளிப்படுகிறது. அது நித்தியத்தில் பாதிப்பை கொண்டு வருகிறது, தெய்வீக காரியத்துக்கு ரொம்ப தொந்தரவுகளை உண்டாக்குகிறது. பலவேளை சபைக்கு இடரல் உண்டாக சில காரியங்கள் நடக்கிறது. இதெல்லாம் நம்முடைய சபைகளுக்குள், விசுவாச குடும்பங்களுக்குள் வரவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த விவாகம் என்கிற தலைப்பிலே தேவ திட்டம், இரண்டாவது தேவ செயல், மூன்றாவது தேவ ஆலோசனை. அதையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தேவ ஆலோசனை. இப்ப விவாகம் பார்க்கிறது அப்படி சொல்லும் பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. விவாகம் பண்ணணுமா, விவாகம் பண்ண வேண்டாமா? அப்படி வாலிபர்களுக்குள் ஒரு கேள்வி வருவது உண்டு. ஸோ அதை பற்றி தேவ ஆலோசனை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவான நிலையில் விவாகம் பண்ண வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் ஆதாமை தனிமையா இருக்கக்கூடாது சொல்லி அவனுக்கு ஒரு ஏவாளை கொடுத்து பலி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொன்னார். சந்ததி வரணும். அப்போ தனிமை மாறணும். அதுக்கு தான் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி அவனுக்கு கொடுத்தாரு. அடுத்தது பலுகி பெருகி பூமியை நிரப்பணும். நிரப்பணும் சொல்றது மிருகங்கள் நிரப்புவது போல, பறவைகள் நிரப்புவது போல அல்ல. மல்கியாவில் சொன்னார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்று நிரப்பணும். அல்லேலூயா. அது ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நித்திய ஜீவனாய் கிருபை சுதந்தரியுங்கள் 1 பேதுரு 3:7 சொன்னார். இது மூன்றும் தேவ நோக்கம். அப்ப இதுல பார்க்கும்போது சாதாரணமா விவாகம் செய்யணும். ஆனா இத சில வசனங்களை சொல்லுகிறேன். செலிபாசின்னு ஒன்று இருக்கு, விவாகம் விலக்கி வாழ்தல். எனக்கு விவாகம் வேண்டாம் என்று விவாகம் விலக்கி வாழ்வது இருக்கிறது. அதிலே பல காரணங்கள் இருக்கிறது. அதை இன்னைக்கு நான் விளக்க போல, என்னுடைய சப்ஜெக்ட் அதுவல்ல. பட் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தால், ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அல்லேலூயா. அப்போ விவாகம் பண்ணாது என்று கட்டளையிடக்கூடாது. விவாகம் பண்ணாது என்று ஒரு நபருக்கும் கட்டளை கொடுக்க கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. இதுதான் உன்னை பரலோகத்தில் மேன்மைப்படுத்தும், இதுதான் உன்னை மற்றவர்களை பார்க்கலாம் நம்பர் 1 வைக்கும் என்றெல்லாம் வேதத்தில் இல்லாத விஷயங்களை கூறி விவாகம் பண்ணாதே என்று கட்டளையிடக்கூடாது. அப்படி கட்டளையிடுகிறவர்கள் பொய்யர் என்று இந்த வசனத்தில் சொல்லி இருக்கு. பொய்யருடைய மாயம், அவர்கள் பேசுவது பிசாசுகளின் உபதேசம். புரியுதா? எவ்வளவு தெளிவா எழுதியிருக்கிறது பாருங்கள்.
ஆகவே விவாகம் பண்ணக்கூடாது என்று ஒருவரும் கட்டளையிடக்கூடாது. அது பிசாசுகளின் உபதேசம் சொல்லி இருக்கு, வஞ்சிக்கிறவர்கள் சொல்லுகிறது, பொய்யர் சொல்லுகிறது. புரியுதா? அதுல தெளிவா இருக்கணும். அடுத்தது அதே 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் பவுல் அப்போஸ்தலனை கொண்டு இந்த விவாகத்தை பற்றி, விவாகம் இல்லாம வாழ்வதை பற்றி எல்லாம் ரொம்ப விளக்கமா கொடுத்திருக்கிறது. அதிலே நாம் பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் 7:17 தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். இப்படி எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த விஷயத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று கட்டாயப்படுத்தவும் கூடாது, கல்யாணம் பண்ணு என்று கட்டாயப்படுத்தவும் கூடாது. அல்லேலூயா. ஏனென்றால் தனி மனிதனுக்கு அவனவனுக்கு தனி அழைப்பு இருக்கிறது, தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது, வரம் இருக்கிறது. அதை நாம் கவனிக்கணும். அப்போ ஒரு நபர் ஆணோ பெண்ணோ விவாகம் பண்ண வேண்டாம் என்ற ஒரு அழைப்பில் தேவன் அழைத்திருக்கலாம், அதற்குரியதை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்படி விவாகம் பண்ணாமல் ஜெயமாய் வாழ்கின்ற ஒரு வரத்தை அவர்களுக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஸோ அதுக்காக ஆண்டவர் அவங்கள செலக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த அழைப்பு, அந்த தெரிந்து கொள்ள அந்த வரம். அல்லேலூயா. அப்போ அதுக்கு விட்டுறணுமே தவிர எந்த சபையிலும் நான் இதைத்தான் திட்டம் பண்றேன்னு சொல்றார். ஒரு சபையிலும் ஊழியக்காரன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னோ, விசுவாசி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னோ, அல்ல ஊழியக்காரன் கட்டாயம் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னோ, அல்லது விசுவாசி கட்டாயம் கல்யாணம் பண்ணியிருக்கணும்னோ சொல்லுவதற்கு இடமில்லை. பவுல் மூலம் ஆவியானவர் சபைகளுக்கு திட்டம் பண்ணினது அவனவனுடைய அழைப்புக்கு விட்டுரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ மக்கள் இந்த விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கணும். அப்புறம் பால்ஸ் பர்சனல் அட்வைஸ், இதே அதிகாரத்துல அவர் ஒரு தனிப்பட்ட ஆலோசனையும் சொல்றார். அதையும் நான் சொல்லணும். 1 கொரிந்தியர் 7:8 கவனிங்க. 8ஆம் வசனம். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமா இருக்கும். பவுல் விவாகம் ஆகாதவர் என்றும், விவாகம் ஆனார் மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, அதுக்கு பிறகு விவாகமே இல்லாம ஊழியம் செய்தார்னு 2 கருத்துக்கள் இருக்கின்றன. எதுவா இருந்தாலும் அவர் ஒரு சிங்கிள், அவர் சிங்கிளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் சொல்றார், எனக்கு தோன்றது என்னன்னா எல்லாருமே சிங்கிளா இருந்துருங்க அப்படிங்கிறார். எல்லாருமே சிங்கிளா இருந்துருங்க. அது ஏன் சொல்றாருன்னா, எல்லாருமே சிங்கிளா இருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதே அதிகாரத்தில் 26ஆம் வசனம், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நலமா இருக்கும் என்று எண்ணுகிறேன். அப்போ அவர் அதோடைய பர்சனல் கருத்து, அது வேத வசனமோ தேவ சட்டமோ இல்லை, அதை கிளியரா முதல்ல சொல்லிட்டார். அவனவன் விருப்பம், தேவ அழைப்பு, அதுதான் சபைகளில் திட்டம் பண்றேன். ஆனா பர்சனலா நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், எல்லாரும் என்ன போல இருந்துருங்க, சிங்கிளா இருந்துருங்க. அது ஏன் சொல்றேன், இன்னைக்கு பயங்கரமான எதிர்ப்பு, கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பு. வீட்டில் குடியிருக்க விடுறான் இல்லை, வாழ விடுறான் இல்லை, ஆராதிக்க விடுகிறான் இல்லை. அந்த நிலையில நீங்க சிங்கிளா இருப்பது எவ்வளவு நல்லது அப்படி நான் சொல்றேன் அப்படிங்கிறார். அடுத்து 7ஆம் அதிகாரம் 32 தொடங்கி 35 வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசித்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, குடும்பம் ஆயிடுச்சுங்கன்னா உங்களுக்கு மனைவி பிள்ளைகள், கணவன் பிள்ளைகள் என்ற பாரம் வந்துடுது. கணவனை பிரியப்படுத்தி வாழணும், மனைவியை பிரியப்படுத்தி வாழணும், பிள்ளைகளுடைய காரியம் பார்க்கணும், இப்படி நிறைய பாரமும் அவர்களை பிரியப்படுத்தி ஆக வேண்டும் என்ற நிலை வருது இல்லையா? அதேவேளை நீங்க கல்யாணமே ஆகாம இருந்துட்டீங்கன்னா இந்த பாரமோ இவங்களை பிரியப்படுத்துற வேலையோ உங்களுக்கு கிடையாது. நீங்க முழு மனசோடு கர்த்தரை பிரியப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்துகிட்டே இருக்கலாமே, கர்த்தருக்காக நல்ல கிரியை செஞ்சுட்டே இருக்கலாமே. இந்த 2 ரீசன்ஸ், ஒன்று இப்பொழுது இருக்கிற உபத்திரம், இன்னொன்று குடும்ப பாரம் இல்லாம இருந்தா நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா ஆண்டவரை பிரியப்படுத்தி நல்லா செய்யலாம். இது எல்லாமே அவருடைய தனிப்பட்ட கருத்து என்பதை தெளிவா சொல்லுகிறார். அல்லேலூயா. சோ இதை தெளிவாய் அறிந்து கொள்வோம். அதே வேளையில் 9ஆம் வசனம், ஆகிலும் இப்படி தீர்மானம் எடுக்கணும்னு தூண்டப்படுகிற மக்கள் விரத்தரா இருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள், வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். அல்லேலூயா.
இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? சிலருக்கு ரொம்ப ஆசை, விவாகம் பண்ணாம தான் இருக்கணும். ஆனா உன்னால இருக்க முடியாது. அப்போ நீ கண்டிப்பா விவாகம் பண்ணு. மிக திட்டமா சொல்றாரு. உனக்கே தெரியுது உன்னால இதுல ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா உனக்கு அந்த வரம் இல்லை. கர்த்தர் உன்னை அதற்கு அழைக்கல. அப்போ உனக்கு அதுல ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு உனக்கே தெரியுது. ஆனாலும் எப்படியாதுன்னு சொன்னா அது ரொம்ப அலக்களிப்பா ஆயிப்போம். அதனால நீ விரத்தரா இருக்க கூடாது. பேச்சுலரா ஸ்பின்ஸ்டரா தொடர முடியாது என்றால் நீ விவாகம் பண்ணிவிடு. டோன்ட் பி பேர்னிங் இன்சைட். உள்ள நீ வெந்து கொண்டு இருக்காத, நீ விவாகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே என்ற வார்த்தைகள்னால் இதை நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல குழம்ப கூடாது. வாலிப பையன்மார் குறிப்பா ஊழியத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இது ரொம்ப ஒரு கொஸ்டினா இருக்கும். எஸ்ஸா நோவான்னு குழம்பிட்டே இருப்பார்கள். நீ எஸ்ஸும் கேட்கண்டா நோவும் கேட்கண்டா, ஆண்டவரே நீ நடத்துகிற போல நடக்கிறேன்னு 100% ஒப்பு கொடுத்துட்டாலே போதும், அவர் கரெக்டா நடத்துவார். அல்லேலூயா. இது சாத்தானுடைய ஒரு குழப்பம். பைபிளை நல்லா படி, பைபிள் காலேஜில் சொல்லி தரத நல்லா படி, ஊழிய பயிற்சி எடு, ஊழியத்தை செய்ய ஆயத்தப்படு. கல்யாணம் பண்ணணுமா பண்ணாண்டாமான்னு இப்ப என்னத்துக்கு யோசிக்கணும்? அதுவே ஒரு பிசாசின் தந்திரம். அது மொத்தமா ஆண்டவர் எப்படி நடத்துறீங்களோ நடத்துங்கப்பா, அப்படியே விட்டுட்டா நமக்கு அந்த தொல்லையே மனசுல வராது. அல்லேலூயா. ஏற்ற வேளை வரும் பொழுது கர்த்தர் அதை சரியாய் நடத்துவார். அல்லேலூயா. இல்ல ரொம்ப தெளிவா இருங்க. அது மாதிரி பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்யற பிள்ளைகள், பையன்மார், நீ இப்ப படிக்கிறேன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி படி. வேலை செய்யறியா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்து முன்னேறி வா. அப்போ போய் யாரை கல்யாணம் பண்ணலாம், எப்படி கல்யாணம் பண்ண, உனக்கு என்னத்துக்கு அந்த வேலை? நீ கர்த்தர்கிட்ட அதை ஒப்பு கொடு. ஆதாமை போல ஈசாக்கை போல கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்துரு. அவர் பார்க்கட்டு, அவர் உண்டாக்கட்டு, அவர் கொண்டு வரட்டு, அதை நீ சந்தோஷமா ஏற்றுக்கோ. இதை விட்டு போட்டு மனசை போட்டு குழப்பி படிப்பை தொலைக்கிறது. இந்த ஆளாக தான் இருக்குமோ அவளாக தான் இருக்குமோ, உனக்கு என்னத்துக்கு இந்த பார்வைகளும் இந்த சிந்தனைகளும்? நீ புக்கை பாரு, படி, உனக்கு சப்ஜெக்டில் கான்சன்ட்ரேட் பண்ணு, உனக்கு ஜாப், உனக்கு ப்ராஜெக்டில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணு, விடுதலையாகிரு. தேவையில்லாமல் அப்பவுமே ஒப்பந்தம் போடுறது, அப்பவுமே கடிதம் கொடுக்கறது, அதை செய்கிறது இதை செய்கிறது. நீ தேவையில்லாமல் வலையில் காலை விடு. வலையில் காலை விட்டா சிக்க முடியுமா? நீ விடுபட்டாலும் வலை உன்னை விடுமா? வேடன் உன்னை விடுவானா? ஏன் இப்படி தேவையில்லாமல் நீ போய் உனக்கு விடுதலையை, சுயாதீனத்தை என்னத்துக்கு நீ அங்கே கொண்டு வைக்கிற? செய்யாதே. எச்சரிக்கையாக இரு, உணர்வோட இரு. அந்த சைடை திங்க் பண்ணாத. அதெல்லாம் இன்னும் காலம் வரும் பொழுது எனக்கு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் என் பெற்றோர் மூலம் செய்வார், எங்க பாஸ்டர் மூலம் செய்வார், அவர் பார்த்துக்கிடுவார். அப்படியே விட்டுருங்க. ஈசாக்குக்கு ஆபிரகாம் தகப்பன் மூலமாக, மூத்த ஊழியக்காரனாகிய அந்த மனுஷன் மூலமாக அழகா செய்தார் இல்லையா? அல்லேலூயா. ஆதாமுக்கு அவரே வந்து இறங்கி நின்று செய்தார் இல்லையா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இந்த விசுவாசம் இல்லையா? அதனால இந்த விஷயத்துல கவனமாக இருப்போம். இரண்டாவது ஒரு தலைப்பு, விவாகம் ஆயத்தங்கள். முதல்ல பொதுவான விவாகத்தை பற்றி சில விஷயம் சொன்னேன். இரண்டாவது விவாகத்துக்குரிய ஆயத்தங்கள். எபிரேயர் 13:4, விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக, வேசிக்கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஸோ இப்போ விவாகத்துக்கு ஆயத்தம் ஆகும்போது மனசுல விவாகம் கனமுள்ளது, விலையேற பெற்றது, ரொம்ப மதிப்புக்குரியது. விவாகத்தை எந்த பெற்றோரும் சிம்பிளா டீல் பண்ணக்கூடாது, எந்த பிள்ளைகளும் சிம்பிளா டீல் பண்ணக்கூடாது. ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, ரொம்ப மதிப்பா எடுத்துக்கிடணும். விவாகம் ஒரே தடவை நடக்கக்கூடியது. ஒரு பொருளை வாங்கணும், சரியில்லை, அதை போடு, வேற ஒரு பொருளை வாங்கு, இப்படி இதை செய்யவே முடியாது. அல்லேலூயா. பழையதை கொடுத்து புதியது வாங்கலாமா? அதை பிசினஸ் எல்லாம் இதுல கிடையவே கிடையாது. ஒரே டைம் மேரேஜ், ஒருத்தியோடு இறுதி மூச்சு வர வாழ்க்கை, ஒருத்தரோடு இறுதி மூச்சு வர வாழ்க்கை. ஸோ விவாகம் கனமுள்ளது. அந்த மஞ்சம் அசுசிப்படக்கூடாது. விவாகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஏதோ பண்ணியாச்சுன்னா விவாக மஞ்சத்தை நீ பரிசுத்த கேடாக்குகிறாய், தேவனுடைய தண்டனைக்கும் நியாய தீர்ப்புக்கும் ஆளாவாய். அதனால தான் இந்த விவாகத்துக்கு ஆயத்தம் ஆகும் போதே
ரொம்ப ஒரு மதிப்பா அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ செலக்ஷன், இதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஆயத்தத்தில் முதல்ல என்னது? தெரிந்து கொள்ளுதல், செலக்ஷன். செலக்ஷனை பற்றி அடிப்படையை நான் முதல்ல சொல்லிட்டேன். கர்த்தர் உண்டாக்குவார், கொண்டு வருவார், நீ ஏற்றுக்கொள். அதே வேளையில் பெற்றோருக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. ஒரு மூத்த ஊழியக்காரன் என்ற நிலைமையிலே, ஆபிரகாம் போன்ற பெற்றோர் என்கிற நிலைமையில் நாம செய்ய வேண்டியதை கவனிக்கணும். இதில் மிக முக்கியமாக 2 கொரிந்தியர் 6:14, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அந்நிய நுகம். ஒரு விசுவாசி அவிசுவாசிய கல்யாணம் பண்ணுனா அதுக்கு பேர் அந்நிய நுகம். அது பரிசுத்த நுகம் அல்ல. தேவன் உனக்கு தருகின்ற அந்த நுகம் அல்ல. 2 காளைகளை ஒன்று பூட்டுவதான நுகம்னு சொல்றோம் பொதுவாக, யோக், நுகம். அப்போ அதில் ஒரு கணவனையும் மனைவியும் ஒன்று பூட்டுகிறது விவாகம். அவிசுவாசிய கல்யாணம் பண்ணவே கூடாது. நிறைய பேர் பெந்தகோஸ்து சபையில் வளர்ந்து நல்ல ஆவிக்குரிய பைபிள் சத்தியங்களை கற்றுக்கொண்டு, ரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், வேறுபாடின் சத்தியம் எல்லாம் அறிந்து வளர்ந்துட்டு கடைசியில் கல்யாணத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லும் பொழுது அந்த சத்தியங்களை விட்டு கொடுக்கிறது அது நடக்குது. அது செய்யவே கூடாது. ரட்சிக்கப்பட்ட நீ ரட்சிக்கப்படாத ஆளை கல்யாணம் பண்ணக்கூடாது. ரட்சிப்பு, அபிஷேகம், ஞானஸ்நானம், வேறுபாடு என்ற அனுபவத்தெல்லாம் வந்துட்டு அந்த வேறுபாட்டின் உபதேசத்துக்கு ஒத்து வராத ஒரு ஆளை நீங்க போய் கல்யாணம் பண்ணக்கூடாது. புரியுதா? அவிசுவாசிய கல்யாணம் பண்ணாதீங்க. அது நிறைய பிரச்சனைக்கு உள்ள வரும். உங்களுடைய பிரகாசத்தை இழக்க வைக்கும். நமக்கு உலகத்தில் கல்யாணத்தை விட ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்தில் பங்கெடுப்பது தான் மிக முக்கியம். அல்லேலூயா. இதெல்லாம் அடிப்படையில் இருக்கணும். கல்யாணம் தேவைதான் உலகத்தில், அது முக்கியமானது, மேன்மையானது. அதே வேளையில் அதை விட முக்கியமானது ஏது? அங்கே மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ ஒரு கல்யாணத்துக்கு, உலகத்தில் ஒரு கல்யாணத்துக்காக வேண்டி அங்கே போகிற பிரவேசனத்தை இழந்து நின்னோம்னா இதெல்லாம் கர்த்தர் நம்ம தந்து எண்ணத்துக்கு, இதெல்லாம் நம்ம பெற்று எண்ணத்துக்கு. அதனால நீங்கள் அதை குறித்து கரிசனையோடு இருக்கும்படி அன்போடு கேட்கிறேன். சரி, அவிஸ்வாசி வேண்டாம் என்பதில் கிளியராக இருக்கணும். அடுத்ததாக இதில் ஜாதி பார்க்க கூடாது. என் ஜாதியில தான் என் பையனுக்கு பொண்ணு எடுக்கணும், என் பொண்ணை யாருக்கு பையனுக்கு கொடுக்கணும், அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. சரியா? கேஸ்ட் பார்க்கவே கூடாது. இதில் கேஸ்ட் பார்க்குறவங்க எடுத்து பயன்படுத்துகிற வசனம் என்னவென்றால், ஆதியாகமம் 24:3-4. ஆபிரகாம் மூத்த ஊழியக்காரர்கிட்ட சொல்றாரு, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். இதை தான் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. புரியுதா? இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆபிரகாம் வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே மூலம் பிரமாணம் கொடுக்கும் பொழுதும் சரி, அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் காலங்களிலும் எல்லாம் சரி, புறஜாதிகளோடு கலக்கக்கூடாது. அது தேவனுடைய திட்டவட்டமான சட்டம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அந்த கூட்டத்துக்குள்ள தான் நீங்க இருக்கணும். புறஜாதிகள் அப்படின்னா இதை விட்டு மற்ற எந்த ஒரு ஜாதியிலிருந்து பொண்ணெடுக்க கூடாது, பெண் கொடுக்க கூடாது. இது அன்றைய திட்டம். அதே வேளையில் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர்த்த பிறகு ஒரு கட்டளை கொடுத்தார், நீங்கள் புறப்பட்டு போய் சொல்லுங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்போ புதிய ஏற்பாட்டு சபை வேற, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் சபை வேற. பழைய ஏற்பாட்டு சபை ஒரு இனம், ஒரு ஜனம், ஒரு தகப்பன் பிள்ளைகள். ஆனா புதிய ஏற்பாட்டு சபை பல ஜாதிகள், புறஜாதிகள் எல்லாருக்குள்ள இருந்தும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்கப்பட்டு, அவர்கள் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு, ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டு, ஒரே உடன்படிக்கையாய் ஞானஸ்நானத்துக்குள்ள வந்து சபைக்குள்ள வரும் பொழுது அவங்க பேர் தான் சீஷர்கள், அவங்க தான் விசுவாசிகள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த சீஷர்களுக்குள்ள தான் நீ கல்யாணம் பண்ணணும். அதான் சொல்லு, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோட பண்ணாதேன்னா அர்த்தம் என்ன? உன் பிள்ளைக்கு விவாகம் நடக்கணும்னா
யாருக்குள்ளதான் நடக்கணும்? விசுவாசி. இது யார்? பல ஜாதிக்காரங்க தான். ஆனா அதிலிருந்து சீஷராக மாறினவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப இந்த பழைய ஏற்பாட்டு வசனத்தை நம்ம வசதிக்கு எடுத்து பயன்படுத்த கூடாது. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாமே கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு வருது. அப்ப இது கிறிஸ்துவுக்குள் எப்படி வந்திருக்கிறது? கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம். பழைய ஏற்பாட்டில் புறஜாதிகளோடு நம்ம கொடுக்கல் வாங்கல் வைக்க கூடாது. ஆனால் இப்பொழுது சீஷர்களுக்குள் வைக்கணும், சீஷர் அல்லாதவர்கிட்ட வைக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப இதுல சபை, அதாவது விசுவாசி, விசுவாசி சீஷன் அல்ல சீஷி அந்த அனுபவத்தில் இருக்கணும். அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த இனமா இருந்தாலும் பார்க்க வேண்டிய, வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. நல்ல இதை விசுவாசிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்றவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. இதுல எல்லாரும் உறுதியா இருக்கணும். அதான் விசுவாசிக்க அழகு. வேதத்தை கையில் எடுத்து வாழுகிற நமக்கு அதான் அழகு. ஸ்தோத்திரம். சரி, அப்போ இந்த தெரிந்து கொள்ளுதலில் நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஸ்தோத்திரம், ஜாதி பார்க்க வேண்டாம். அதோடு கூட இன்னும் ஒருபடி நான் சொன்னேன்னா, ஜாதி, இனம், அப்புறம் என்ன, மொழி, தேசியம், இது கூட ஒரு பேரியரே அல்ல. சரியா? எதையும் பைபிள் நமக்கு தடுக்கல. அதனால அவைகளை குறித்த தெளிவான அறிவோடு தேவ பிள்ளைகள் இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, தேவ சித்தம் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. சிலர் நான் ஜாதி மறுப்பு கொள்கைக்காரன், அதனால கண்டிப்பா என் ஜாதியில கல்யாணம் பண்ண மாட்டேன், அடுத்த ஜாதியை தான் கல்யாணம் பண்ணுவேன், கண்டிப்பா நான் அடுத்த இனத்துல தான் பண்ணுவேன், அடுத்த மொழியில தான் பண்ணுவேன். அது கேட்க நல்லா இருக்கு. ஆனால் நீ இதுக்கெல்லாம் மேல அது இருக்கணும். நம்ம உள்ளத்துல, எல்லாருடைய உள்ளத்திலும் ஜாதி பார்க்க கூடாது. இந்த ஜாதி, மதம், ஜாதி, இனம், மொழி, தேசியம், இந்த வித்தியாசம் பார்க்க கூடாது. சரியா? மதம் என்பது வேற, அது விசுவாச விஷயம். நான் முதல்ல சொல்லிட்டேன், அவிசுவாசிய கல்யாணம் பண்ணக்கூடாது. அப்ப இந்த மாதிரி வித்தியாசங்களை பார்க்காம இருக்கணும். ஆனா அது எல்லாத்துக்கும் மேல தேவன் எனக்கு யாரை உண்டாக்கி தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒருவேளை உனக்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்க ஜாதியிலே, உங்க குலத்திலே, உங்க இனத்திலே, உங்க மொழியிலே, உங்க நாட்டுக்குள்ளே, உங்க ஊருக்குள்ளே அவர் தெரிந்து கொண்டிருந்தால் அதுதான் உங்களுக்கு. அல்லேலூயா. என் கொள்கையாக்கும், அதனால நான் தேவ சித்தத்தை உடைச்சிட்டு வெளியே போவேன்னு சொல்றது நான் புத்தியீனமான காரியம். ஆனா இது தேவ சித்தம், தேவ சித்தம்னு வாயில பொய்ய சொல்லிட்டு மனசுக்குள்ள ஜாதி பார்த்துட்டு இருந்தா சரியான மாய்மாலம், பொய். அல்லேலூயா. சிலருக்கெல்லாம் அப்படிதான், உதட்டுல தேவ சித்தம் பாஸ்டர். எப்படி தேவ சித்தம் வரும்? ஒரே ஜாதிக்காரனா இருந்தா வரும். நினைக்கிற பணம் ரெடி ஆகுதுன்னா தேவ சித்தம் வந்துடும். பணம் கொஞ்சம் குறைஞ்சிட்டுனா என்ன வராது? ஜெபிப்போம், ஜெபிப்போம், பார்ப்போம், தேவ சித்தம் ஆகட்டும். நீ எவ்வளவு பொய், எவ்வளவு மாய்மாலம். கர்த்தர் உன் உதட்டின் வார்த்தையை மட்டும் அல்ல, ஒரு உள்ளத்தின் ஆழத்தில் இருப்பதை பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக இன்னும் சில காரியங்கள் இதிலே சொல்ல வேண்டும். இந்த இது பார்க்கும்போது, முந்தைய விவாகத்தின் கணவனோ மனைவியோ உயிரோடு இருந்தால் அந்த நபரை உன் கணவனாக, உன் மனைவியா தெரிந்து கொள்ளக்கூடாது. புரிஞ்சுச்சா நான் சொன்னது? மறுமணம் எப்படி? அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு விவாகம் ஆகியிருக்கு, அந்த மனைவி உயிரோட இருக்காப்புல, அந்த கணவன் உயிரோட இருக்கிறது, இவங்க பிரிஞ்சிருக்காங்க அல்ல டைவர்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்கள் விவாகம் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிலர் இந்த காரியத்தை பேசும் பொழுது நம்ம கேட்பான், மனிதாபிமானமே இல்லையா? மனிதாபிமானம் சொல்லுகிற உங்களை பார்க்கிலும் எங்களுக்கு அதிகம் இருக்கிறது. ஆனால் அந்த மனிதாபிமானத்துக்கு மேல தேவ அதிகாரத்தை நாங்கள் மதிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இது வேத வசனம், வேத வசனம். இதுல நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்போ சிலர் பிரிந்து இருக்கிறார்கள், சிலர் தள்ளுதற் சீட்டு, டைவர்ஸ் வாங்கி இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் சரி, பைபிள் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா.
அதனால அந்த மாதிரி கல்யாணங்களை சபையில் வச்சு நடத்துறது இல்லை, சபையில் ரெஜிஸ்டர் பண்றது இல்லை. அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி விவாகம் செய்கிறவர்கள் சபையின் அங்கத்துவத்தையும் இழக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக வயது. கவர்மெண்ட் ஒழுங்கின்படி பையனுக்கு மணமகனுக்கு 21 வயசு பூர்த்தி ஆயிருக்கணும், மணமகளுக்கு 18 வயது பூர்த்தி ஆயிருக்கணும். 18 தொட்டுட்டா 21 தொட்டுட்டான், தொட்டது இருக்கட்டும், 1 வருஷம் கூட காத்திருங்கள், அது பூர்த்தி ஆகட்டும், பூர்த்தி ஆகட்டும். பிறந்த டேட் ஆஃப் பர்த்திலிருந்து கவுண்ட் பண்ணும் பொழுது 21 கம்ப்ளீட்டடாக இருக்கணும். பொதுவாக வயசு சொல்லும்போது அதைத்தான் சொல்லணும். அதாவது இங்கிலீஷில் ஐ ஆம் 21 years old அப்படிதான் சொல்லுவாங்க. நான் 21 வயது ஆகியிருக்கிறேன், எனக்கு 21 நடக்குது. அது நடந்தா என்ன, இருந்தா என்ன, முடிஞ்சுதா, நிறைவேறினதா, அதைத்தான் நம்ம சொல்லணும் எப்பவும். இயர்ஸ் ஓல்டு சிலர் போட்டு குழப்பிடுவார்கள், பெரிய தொல்லையா இருக்கும். அப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை வாங்கி நம்ம கணக்கு கூட்டி பார்க்கணும். அதனால எப்பவுமே நீங்க சொல்றது எத்தனை வயசாச்சுன்னு சொன்னா கரெக்டா முடிந்தது தான் சொல்லணும், நடக்கிறத சொல்லக்கூடாது. அல்லேலூயா. சரி, இன்னும் ஒன்று என்னன்னா, பொதுவாக பெண்ணை விட ஆண் வயதில் மூத்தவராக இருப்பது நல்லது. பல விஷயங்கள்ல பெண்ணை விட மணமகன், மகளை விட மணமகன் வயசுல மூத்தவராக இருப்பது நல்லது. அல்லேலூயா. சரி, இதை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த டவுரி என்று ஒன்று இருக்கிறது. டவுரி வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது. அரசாங்கமும் அதற்கு எதிராக பயங்கரமான சட்டம் ஏற்றி வச்சிருக்கு. இதை புரிந்து கொள்ளணும். டவுரி வரதட்சணை, ஸ்திரீதனம். வரதட்சணைன்னா என்ன? வரன்னா மாப்பிள்ளை, தட்சணைன்னா அவனுக்கு ஃபீஸ் அல்லது டொனேஷன் கொடுக்கிறது. குரு தட்சணைன்னு சொல்லுவாங்க. குருன்னா வாத்தியார், ஆசிரியர், பழைய காலத்தில் ஆசான். அவருக்கு ஆசானுக்கிட்ட ஒன்று விடுவாங்க, குரு கிட்ட ஒன்று விட்டு படிப்பிச்சு கொடுங்க ஐயா, அதுக்கு தட்சணை வைக்கிறேன், ஃபீஸ் வைக்கிறேன், டொனேஷன் வைக்கிறேன் உள்ள மாதிரி கொடுக்க தட்சணை. இப்போ இது என்ன ஆகி போச்சு? வரனுக்கு தட்சணை கொடு. எப்படி? அவர் படிப்பிச்சு கொடுக்கிறாரு, ஆளாக்குறாரு, இவர் என்ன பண்றாரு? இது ஒரு கெட்ட பழக்கம். ஸ்திரீ தனம், ஸ்திரீயே தனம் தான். தனம்னா என்னது? ஐஸ்வர்யம். ஸ்திரீயே உனக்கு கிடைக்கிறது ஐஸ்வர்யம். எத்தனை பேர் கிடைக்காம எந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கா? உனக்கு கிடைக்கிறதே ஐஸ்வர்யம், அதுக்கு மேல உனக்கு கூட என்ன கொடுக்கணுமா? தனம் கொடுக்கணுமா? ஸ்திரீயோடு கூட தனம் கொடுக்கணுமா? அதுக்கு பேர் தான், இதுதான் டவுரி. முந்தைய காலத்தில் ஆண் வீட்டார் பெண் வீட்டாருக்கு பரிசளிப்பது ஒரு வழக்கம் இருந்ததாம். அது ஆபிரகாம் காலத்தில் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவங்க கலாச்சாரத்தின்படி அன்னைக்கு ஈசாக்குக்கு பெண்ணு ரெடியான உடனே கூடவே கையில இவர் கொண்டு போயிருந்தார் பெரிய பெரிய விலையேற பெற்ற பரிசுகள். இதை மணமகன் வீட்டு சார்பாக மணமகள் வீட்டாருக்கு கொடுத்துட்டு வந்தாப்புல, கொடுத்து சந்தோஷப்படுத்தி பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. இதுதான் நம்ம பண்டை காலத்திலும் இருந்ததாக சில இதில் ஆர்டிகிள்ஸில் படிக்கும் பொழுது புரியுது. ஆனால் பிறகு இந்த விஷமிகள் சிலர் இருக்கிறார்களே, நம்முடைய நாட்டையும் நம்முடைய மக்களையும் குட்டிச்சோராக்குகிற கும்பல்கள், பணத்தை கறக்கிறதுக்காக எல்லா ஆச்சாரம் சடங்காச்சாரம் அது இதுன்னு உண்டாக்கி மக்களை நாச கொட்டையாக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? அவங்க தான் இதை நேர பிளேட்டை மாற்றி விட்டான். இப்போ என்ன ஆகுது? பையனுக்கு என்ன கொடுக்கணும்? இந்த வீட்டார் பொண்ணையும் கொடுத்து கூட வாழுவதுக்குள்ளையும் உள்ளதையும் கொடுக்கணும். என்ன ஒரு தப்பான காரியம் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இது சரியல்ல. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 6, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
இதுதான் சிம்பிள் விஷயம். டைரக்டா பைபிள்ல எழுதி வச்சிருக்கு. பண ஆசை என்பது இருக்கக்கூடாது. இந்தியாவில் உள்ள அந்த சட்டத்திலும் இந்த பகுதியை நான் படிச்சு பார்த்தேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க. டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நீ பணம் பொருள் வாங்கக்கூடாது, அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது, கை மாறக்கூடாது. ரொம்ப அதை நேரடியாக மறைமுகமாகவும் செய்யக்கூடாது. கிஃப்ட் கொடுக்கலாம், ஆனால் கிஃப்டும் கூடுதல் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கேஸ் போச்சுன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்களாம், இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு கிஃப்ட் கொடுக்கக்கூடிய திராணி இருக்கா? கிஃப்டா கொடுக்கறதுன்னா தங்களுக்கு போக இருக்கிறத சந்தோஷமா கொடுக்கறது இல்லையா? இது புடுங்கி வாங்கி அந்த குடும்பத்தை அழிச்சு அந்த பிள்ளைய எங்க கொண்டு வாழ வைக்கிறது. என்ன பரிதாபம். அப்ப இதை கவர்மெண்ட் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா போட்டிருக்கான். ஆனா நிறைய பேர் தப்பி போறது என்ன, பெண்ணு வீட்டார் பாவம் போல இனி கொண்டு நியாயம் கேட்க போனா நம்ம பிள்ளைக்கு தானே வாழ்க்கை போகும். இதுதான் சங்கடம். இதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடியது இந்த சீஷர் கூட்டத்தின் கையில் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி ஒரு பெண் வீட்டாரை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கஷ்டப்படுத்தி பணமோ பொருளோ சொத்தோ வாங்கினா அவருடைய கண்ணீரை அந்த பிள்ளை உன் வீட்டுக்குள் சுமந்து கொண்டு வருகிறாள். பெருமூச்சுகளை சுமந்து கொண்டு அவள் உன் மகனுக்கு மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். சாபம் உன்மேல் வரும், கர்த்தருடைய நியாய தீர்ப்பு உன்மேல் வரும், தேவ தண்டனைகள் உன்மேலும் உன் சந்ததியின் மேலும் இறங்கும். அநேக சாபங்கள் மட்டுமல்ல, கொலைபாதகங்கள், மரணங்கள், தற்கொலைகள் இதனால் நடந்திருக்கிறது. இரத்த பழி உன் சந்ததியின் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. இனி ஆகிலும் இந்த வரதட்சணை, இந்த ஸ்திரீதனம், இந்த டௌரியை விட்டு நீ விலகிவிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ டௌரி பேசினால், நேரடியாக மறைமுகம் பேசினால் நீ தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள நபர் அல்ல. இது விளையாட்டு காரியம் அல்ல. ரொம்ப சாபங்களும் ரொம்ப இரத்த பழிகளும் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சுமந்து கொண்டிருக்கிறது. எதை செய்தாலும் வாழ முடியல, வளர முடியல, உயர முடியல. நாசத்தின் மேல் நாசம் வருகிறது. ஏன்? சில கண்ணீர் உன் தலையில இருக்கு, ரத்தம் உன் தலையில இருக்கு, பெருமூச்சுகளும் தலையில இருக்கு, தேவனுடைய நியாயத்தீர்ப்பும் தண்டனையும் உண்மையில் இருக்கிறது. அதனால இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் சொல்லுகிறேன், டௌரி வாங்காதிருங்க. அவரவர் செலவில் அவரவர் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் நடத்துங்க. பாஸ்டர் டௌரியே பேசண்டா, டௌரியே வாங்க மாட்டோம், கல்யாண செலவுக்குள்ளதை கொடுக்க சொல்லுங்க. இதை போல கேவலம் உண்டா? நீங்க பெற்று வளர்த்தி படிக்க வச்ச பையனுக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடத்த உங்களால முடியாதா? அதை பொண்ணு வீட்டுல இருந்து வாங்கி தான் பிரியாணி போடணுமா? ஸ்டார் கட்ட சீரியல் கட்டணுமா? என்ன பரிதாபம் ஐயா, வெக்கமா இல்ல? தயவு செய்து இதுவும் வேண்டாம். உங்களுக்கு சோறும் சாம்பாரும் போடுங்க ஐயா, போதும். சிம்பிளா செய்யுங்க. சர்ச்சிலே இடம் இருக்குன்னா கேட்டு ஒரு பந்தியை நடத்துங்க. பணம் இல்லாட்டா இருந்தா செய்யுங்க. ஆனா இதெல்லாம் நீங்க தயவு செய்து நான் சிரிச்சிட்டு பேசினாலும் ரொம்ப சீரியஸ் மேட்டர் ஆஸ் பர் திஸ் பைபிள். அல்லேலூயா. இந்த வேத வசனத்தின்படி இதெல்லாம் மிக மிக சீரியஸான மேட்டர் ஆகும். அநேகர் பயங்கரமா மற்ற சில காரியங்களை நல்லா இருந்துட்டு இதுல கோட்டை விடுறது. ஐயோ, கண்ணீர், வேதனை, துன்பம், சாபம், தண்டனை வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஆண்டவர் சொல்லாரு, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னுடைய சகல காரியத்துக்கு நான் சகாயரா இருப்பேன். நீ தைரியமா சொல்லலாம், கர்த்தர் எனக்கு சகாயர். அப்போ டௌரிக்கு போனாலே இது அத்தனையும் இழந்துடுறீங்க. கர்த்தர் உன்னோடு இருக்க மாட்டார், உனக்கு சகாயம் பண்ண மாட்டார், நீ அதை வச்சு வாழ்ந்துக்கன்றுவார். சரி, ஆகையினால டௌரியும் வேண்டாம் ஐயா, கல்யாண செலவுக்கும் வாங்காண்டா. உங்களை கொண்டு உள்ளதை வச்சு நீங்க கல்யாணம் நடத்துங்க, அவங்கள கொண்டு உள்ளதை வச்சு அவங்க வீட்டு காரியத்து கல்யாணத்தை ஃபங்க்ஷனை நடத்தட்டும். அதுக்கு மேல உங்க பையனுக்கு என்ன கொடுக்கணுமோ நீங்க கொடுங்க, அவங்க பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அவங்க கொடுக்கட்டும். அது அவங்க இஷ்டம். சொத்தை கொடுப்பாங்க, பணத்தை கொடுப்பாங்க, பொருளை கொடுப்பாங்க, அது அவங்க இஷ்டம். நம்ம அந்த பேச்சு வார்த்தைக்கே போகக்கூடாது. அதை ஒன்றும் பேசாண்டான்னு சொல்லிட்டு பிறகு வாட்டரை வச்சு மெதுவாக கேட்கறது. என்ன வாட்டர்? ட்ரிங்கிங் வாட்டர் அல்ல.
புரோக்கர் அவரை வச்சு கேட்கறது. இந்த வேலைப்பாடே நமக்கு வேண்டாம். நாம் கர்த்தருக்கு முன்பாக திறந்த புஸ்தகமாக இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து தேவ மக்கள் விடுதலை பெறணும். அப்போ இந்த செலெக்ஷன் விஷயத்தில் இதையெல்லாம் நாம் நல்லா புரிந்து இதன்படி தைரியமாய் வாழ்ந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். மூன்றாவது விவாக ஆராதனை. இதில் நடைமுறையாக சில விஷயங்களை சொல்கிறோம். விவாக ஆராதனை. அப்போ இதில் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, கணவன் மனைவி உயிரோடு இருக்கையில் இரண்டாம் விவாகம் செய்யக்கூடாது. அந்த ஆராதனையை சபையில் நடத்த மாட்டோம். அது தேவன் அங்கீகரிக்காதது. இதுக்கெல்லாம் காலையில் நான் ரொம்ப விளக்கம் பேசினேன். இனி திரும்ப விளக்கம் பேசினா இப்போவுமே 8 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு டைம் தாங்காது. சரியா? உங்களுக்கு அதில் நீங்கள் கேட்கலாம். அடுத்தது, ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் மூன்றாம் பாலினத்தோர் விவாகங்கள் சபையில் நடத்த மாட்டோம். அது பைபிள் சொல்லாத விஷயம். புரிஞ்சதில்ல? ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். ஏன்னா அன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ ரொம்ப கிளியராக இருக்கணும். ஆணுக்கும் ஆணுக்கும் நம்ம கல்யாணம் நடத்தி வைக்க மாட்டோம். பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்க மாட்டோம். மூன்றாம் பாலினத்தோருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். பைபிளில் தெளிவாக சொல்லியிருக்கு. இயேசு மத்தேயு 19 சொல்லும்போது சொன்னார், ஆதியிலே மனிதனை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7:2 சொல்லுது, அவனவன் தன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் தன் சொந்த புருஷனையும் உடையவராயிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அதுல இதெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கு. புருஷனுக்கு மனைவி தானே ஒழிய புருஷனுக்கு இன்னொரு புருஷன் அல்ல, மனைவிக்கு இன்னொரு மனைவி அல்ல, மூன்றாம் பாலினம் அல்ல, மிருகங்கள் அல்ல, பறவைகள் அல்ல. அப்படியும் சொல்ல வேண்டிய நிர்பந்தமான நிலையில் இந்த கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். ஆமென். தெளிவாயிருங்கள். ஸ்தோத்திரம். சபை ஒழுங்கை மீறின விவாகங்களை நாம் நடத்த மாட்டோம். லவ் மேரேஜ், குழப்படியான மேரேஜ், கலாட்டா கல்யாணம், ஓடிப்போன கல்யாணம், இப்படி எந்த விஷயத்திலும் சபை ஒழுங்குக்கு மாறாக, சபை விசுவாசியா இருந்துக்கிட்டு தன் கல்யாணத்தை சபை ஒழுங்குக்கு மாறாக வெளியே நடத்தினால் அது சரியல்ல. இந்த மாதிரி நபர்கள் எல்லாரையுமே சபை அங்கத்துவத்தை விட்டு விலக்குவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்போ நான் பட்டியல் சொல்லுகிறது. நகை அணிந்தோரின் விவாகங்கள் FGPC சபைகளில் நடத்தப்படுவதில்லை. அதுவும் ரொம்ப திட்டமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நகை அணிந்தோரின் விவாகங்கள் FGPC சபையில் நடத்துகிறது இல்லை. ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை கவனிக்க வேண்டும். இதெல்லாம் இங்கே நம்ம நடத்த மாட்டோம், என்கரேஜ் பண்ண மாட்டோம். அப்படி மீறி போய் செய்கிறவர்களை சபை அங்கத்துவத்தை அவர்கள் இழப்பார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது, ஒரு கல்யாணம், அதாவது விவாகம் நடத்தும் பொழுது சபையில் ஒழுங்குகள் இருக்கிறது. முன்கூட்டியே எப்படியும் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அல்லது அட்லீஸ்ட் 3 வாரங்களுக்கு முன்னாடியே சபை போதகருக்கு தெரிவிக்கணும். முறைப்படி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். ஒரு தகுதி சான்றிதழ் கொடுப்பார்கள். சபையில் அறிவிக்க வேண்டிய 3 அறிவிப்புகள் கொடுப்பார்கள். விவாகத்தை பதிவு செய்யவருக்கு வேண்டி ஒரு விவாக ஒப்பந்த படிவம் நிரப்புவார்கள். இது 3 மிக முக்கியம். அப்போ அதற்கு டைம் வேணும். 3 அறிவிப்பு கொடுக்கணும் சபையில். அதனால நீங்க சீக்கிரமா அதை சொல்லி அதற்குரிய சான்றிதழ்கள் எல்லாம் கொடுத்து கரெக்டாக அதை ரெடி பண்ணணும். விவாகத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும். சும்மா நாங்கள் நடத்தி வச்சுட்டா போதாது, நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ ஸ்தாபனத்தில் அதுக்கு நேரடியாய் இந்திய கிறிஸ்தவ விவாக சட்டத்தின் கீழ் விவாக பதிவாளர்களாக, கிறிஸ்டியன் மேரேஜ் ரெஜிஸ்ட்ராராக இருக்கிற சில போதகர்கள் இருக்கிறோம். நாங்கள் அதை செய்வோம், பதிவு செய்வோம். அதுபோல் எபிஸ்கோப்பல் அந்த ஆர்டருக்கு கீழாக சில பாஸ்டர்ஸ்க்கு நம்ம அந்த உரிமத்தை வாங்கி கொடுத்துருக்கிறோம். அவங்கள் பதிவு செய்வார்கள். இப்படி நாங்கள் பதிவு செய்வது உடனே அரசாங்கத்துக்கு டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் போயிடும். அது முந்தின காலத்தில் சென்னையில் போய் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃபீஸ்லேருந்து தான் சர்டிஃபிகேட் தருவாங்க, அரசு சான்றிதழ். நம்ம பல தடவை அரசாங்கத்திட்ட கேட்டதன் பயனாக
இப்போ உள்ள அரசாங்கம் அந்தந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்ட்டே நீங்க வாங்கிக்கலான்னு கொடுத்துருக்காங்க. அல்லேலூயா. அப்ப சீக்கிரம் கிடைக்கும். இதுல அநேகர் செய்கிற ஒரு காரியம், சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல போய் கல்யாணத்தை பதிவு செய்யறது. சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல பதிவு செய்யற கல்யாணம் வேற, அந்த சட்டம் வேற. கட்டாய விவாக பதிவு சட்டம் அது உண்மையில் கிறிஸ்தவர்களுக்காக ஏற்றப்பட்டது அல்ல. ஆனால் எல்லாருக்கும் பொதுவாக பண்ணுனாங்க. நமக்கு கிறிஸ்தவ சட்டத்தின் கீழ் இந்த வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க. அவசரப்பட்டு இங்கே கல்யாணத்தை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே கோர்வை செய்திருப்போம். சர்டிஃபிகேட் வர்றது கொஞ்சம் நாளாயிட்டுன்ட்டு நீங்கள் போய் அந்த இதில் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் பதிவு செய்யாதீங்க. இப்படியே நிறைய செய்தால் என்ன வரும்னா, நாளைக்கு பார்ப்பாங்க கிறிஸ்தவ சட்டத்தின் கீழே கல்யாணம் கொஞ்சம் தானே பதிவாயிருக்கு, இது கட்டாய பதிவில் தானே நிறைய பதிவாயிருக்கு, அதனால இனி கிறிஸ்தவ விவாக பதிவு சட்டம் வேண்டாம், கேன்சல் பண்ணிடுவோன்னு பண்ணிடுவார். இந்த ஆபத்து வரக்கூடாது. இதுக்கு முந்தின இந்திய ஒன்றிய அரசாங்கம் அந்த என்ன சிசிசி காமன் சிவில் கோட் கொண்டு வருவோன்ட்டு இது பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் போயிடும், கிறிஸ்தவர்களுக்கு சிறப்பாக இருக்கிற அத்தனை சட்டமும் போயிடும். அப்போ இவ்வளவு ஒரு ஆபத்தில் நம்ம இருக்கும் பொழுது கல்யாண சர்டிஃபிகேட் லேட் ஆயிட்டுன்னு சொல்லி நீங்கள் போய் சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் பதிச்சுட்டே இருந்தால் அது ஃபியூச்சரில் பிரச்சனையை உருவாக்கக்கூடியது. அதனால இதையும் புரிந்து கொண்டு செயல்படும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இதோடு சேர்த்து ஒரு காரியம் கூட, சில ரொம்ப முன்னாடி கல்யாணம் நடந்திருக்கு, ரெக்கார்டில் இல்லை. பெந்தேகோஸ்தே சபைகள் சில சபைகளில் உள்ள பரிதாபம் தான், நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். ரெக்கார்ட்ஸ் சரியாக மெயின்டைன் பண்ணலை. அப்போது இப்போ சமீபத்தில் ஒருவர் 70 வயதான தம்பதியருக்கு கண்டிப்பாக விவாக சர்டிஃபிகேட் தேவைப்பட்டது. ரெக்கார்ட்ஸில் இல்லை. பல காரியங்கள் செய்து அவர்களுக்கு பல லெட்டர்லாம் கொடுத்து உதவி செய்தோம், முடியலை. ஆனால் பிறகு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதில் இந்த மாதிரிப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு வழி இருக்கான். அந்த வழியிலே அவர்கள் முயற்சி செய்து பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப சிரமமாக தான் இருந்தது, ஆனால் பெற்றுக்கொண்டார்கள். ஸோ அப்படியும் ஒரு வழி இருக்கிறது. நீங்கள் நான் சொன்னது போல இந்த சபை ஒழுங்குகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பாஸ்டர்ஸ் நடத்துகிறபடி கரெக்டாக அவைகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்திய கிறிஸ்தவ விவாக சட்டத்தின்படி கிறிஸ்தவ கல்யாணம் காலை 6 மணியிலிருந்து மாலை 7 மணிக்குள் நடத்தி முடிக்கப்படணும். ராத்திரி கல்யாணம் நமக்கு கிடையாது, இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இது சிலர் வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஆங்கிலேயர்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த சட்டத்தை எல்லாம் பண்ணிட்டு போனாங்க, லாபான் ஏமாத்தினதை வச்சு பயந்து தான் கிறிஸ்தவர்களுக்கு என்ன கிடையாது, ராத்திரி இருட்டோட கல்யாணம் கிடையாது அப்படி சொல்லுவார்கள். எப்படியும் நமக்கு சாயங்காலம் கல்யாணம் நடக்க தப்பு இல்லை, 7 மணிக்குள்ள அந்த சோலம்னைசேஷன் முடியணும். கைப்பிடிச்சு வச்சு பண்ணுற அந்த இது 7 மணிக்குள்ள முடிச்சிருக்கணும். அது ரொம்ப முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது நடைமுறையாக இந்த தோழன் தோழி, ஃப்ளவர் கேர்ள்ஸ், ஃப்ளவர் பாய்ஸ் இதெல்லாம் மேடையில் கொண்டு வராதீங்க. உங்கள் வீட்டோடையும் உங்கள் ரிசப்ஷன் ஃபங்க்ஷனோடையும் வச்சுக்கிடுங்க. மேடையில் கர்த்தருடைய ஆராதனை, அது கல்யாண மண்டபத்தில் நடந்தாலும் சரி, பந்தலில் நடந்தாலும் சரி, சபையில் நடந்தாலும் சரி, ஆராதனையில் வேற உங்கள் இஷ்டத்துக்கு என்னத்தையும் கொண்டு அங்கே புகுத்தவே கூடாது. சரியா? சரி. அதே மாதிரி டோன்ட் டிஸ்டர்ப் த சர்வீஸ் ஆர்டர். அந்த சர்வீஸ் ஆர்டர் ஒன்று உண்டு, விவாக ஆராதனை எப்படி நடத்தணும்னு எங்களுக்கு பிரிண்டடாக வச்சு அதை வச்சு தான் கரெக்டாக வாசிக்கிறது இல்லை, நிகழ்ச்சி பிரிண்டடாக வச்சுருப்போம். அந்த இதுக்குள்ள நீங்கள் குறுக்கிட்டு இவரை விட்டு கச்சேரி நடத்தணும்னு வந்துடக்கூடாது. புரியுதா? அதெல்லாம் உங்கள் ரிசப்ஷனில் பாட்டுக்காரங்களை கூப்பிட்டு பாட்டு எல்லாம் நீங்கள் வச்சுக்கிடுங்க ரிசப்ஷனில். ஆனால் ஆராதனையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆராதனையில் நல்ல தேவ ஊழியர் நின்று நடத்தட்டும், அல்லது ஒரு விசுவாசி நல்ல அபிஷேகத்து உள்ள ஆள் நின்று பாட்டு ஆராதனை நடத்தட்டும். அதை பாஸ்டர்ஸ்ட்டை கேட்கலாம், அனுமதிக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆராதனைக்குள்ள உங்க இஷ்டமும் உங்க ஆள்களும் எல்லாம் கொண்டு திணித்து ஆராதனையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரியா? இதில் நன்றாக எல்லாரும் ஒத்துழைக்கணும். வெண் வஸ்திரம் தரித்து வாருங்கள், மணமகனும் மணமகளும் வெண் வஸ்திரம் தரித்து வாருங்கள். இப்போ வெளியே கொஞ்சம் பேச என்ன ஃபுல் காஸ்பல்ல இப்போ கலர் வஸ்திரமா இருக்கே அப்படி சொல்லுகிறார்கள். வெண் வஸ்திரம் தரித்து வாருங்க. அதை பிள்ளைகளும் பெற்றோரும் தீர்மானிச்சிங்கன்னா அதில் ஒரு கஷ்டமுமே இல்லை. நீங்கள் அப்படி செய்யும்படி அன்போடு கேட்கிறேன். விலையுறந்த வஸ்திரங்கள் வேண்டாம், அந்நிய தேச வஸ்திரங்கள் வேண்டாம்,
சிகை அலங்காரங்கள் வேண்டாம், முக அலங்காரங்கள் வேண்டாம். தயவு செய்து அத்தனையும் தவிர்த்து விடுங்கள். பூரா ஃபேஷியல். என்ன ஃபேஷியல் தெரியல, ஃபேஸையே மாத்து. உண்மையே சொல்றேன், இதுதானா அவா? மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது, பயப்பட வேண்டியதா இருக்கு. ஆளு ரூபத்தையே மாத்தி கொண்டு வச்சிருக்கு. அது அழகுன்னு நினைக்கிறாங்க, அது அழகே இல்லை. கொஞ்ச நேரத்தில் கேமராக்காரன் இந்த லைட் அடிச்சு கொடுத்தோன்னா உருகி வடியுது. ஏன் இந்த அலங்கோலம்? இதுக்கு ஏன் இந்த செலவு? நீங்கள் இந்த சத்தியங்களை படிக்கவில்லையா? ஆடம்பரத்தை கொண்டு கர்த்தருடைய ஆராதனை ஸ்தலத்துக்குள்ள கொண்டு வரலாமா? ஆடம்பரத்தை கொண்டு உங்க கல்யாணம் எவ்வளவு பரிசுத்த விவாகம், தெய்வீக ஆராதனை, விவாக ஆராதனை. ஆனா நடக்கிறது பூரா உலகத்தை கொண்டு உள்ள வைக்கிறது. தேவ மக்களே, சிலருக்கு கஷ்டமா இருக்கலாம், சில பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா நீ கர்த்தருக்கு பயப்படு, வசனத்துக்கு பயப்படு, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உடுத்திருக்கிறது வெள்ளை, இங்க பூசி இருக்கிறது வேற. ஐயோ வேண்டாம், இதெல்லாம் செய்யாதீங்க. ஸ்தோத்திரம். மணமக்கள் அவரவர் கையில் வேத புத்தகம் கொண்டு வாருங்கள். பொக்கே தேவையில்லை. ஒரு கையில பொக்கையும் ஒரு கையில பைபிளும் வச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு கையில பைபிளை கொண்டு வா, பொக்கை எல்லாம் வேண்டாம். அது எங்கேயோ இருந்து காப்பி அடிச்சு ஏதோ பண்ணாதீங்க. நம்ம எவ்வளவு சிம்பிளா, ஹம்பிளா, எளிமையும் தாழ்மையுமாய் நல்லா செய்கிறோமோ அது ஆண்டவருக்கு பிரியம். மக்கள் முன்னால நல்ல முன்மாதிரி சாட்சி கர்த்தர் மனம் வந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, காலணிகளை ஆராதனை ஸ்தலத்திற்கு அணிந்து வராதிருங்கள். ஆராதனை ஸ்தலத்துக்குள் செருப்பு, ஷூ போட்டுட்டு வராதீங்க. இதெல்லாம் குடும்பத்துக்காரர்களை கவனிக்கணும். சில இடத்துல நாங்க மேடையில் வந்து உட்கார்ந்த பிறகு தம்பி கலத்தி போடுப்பா என்று சொல்ல வேண்டியது வருது. தங்கச்சி அதை கலத்தி அந்த பக்கம் போடுன்னு சொல்ல வேண்டிய வருது. நீங்க பெற்றோர், விசுவாசிகள் இதெல்லாம் நீங்க கவனித்து செய்வீங்கன்னா எவ்வளவு நன்றாக இருக்கும். அது மாதிரி இப்போ ஒரு புதிய ஃபேஷன், மணமகளுக்கு ஒரு முகமுக்காடு போடுகிறது. எப்படி? மணமகளை பார்க்க முடியாது, அவளுக்கு ஒரு திரை. எதுக்கு? அது ஏதா விஷயம் இருக்கா, அர்த்தம் இருக்கா? அப்போ அவளை ஒளிச்சு மறைச்சு கட்டி கொடுக்குதுங்களா? எதுக்கு இது? இப்போ புதுசாக இறங்கி வருது. நான் 1-2 இடத்துல இதை நீக்கி போடலாமான்னு நினச்சா எனக்கு என்னன்னா பாவம், சிஎஸ்ஐக்காரங்க, ஆர்சிக்காரங்க, இந்துக்கள் எல்லாம் வந்து இருக்க இடத்துல நம்ம என்னவோ செய்து அவைகளுக்கு ஒரு இடரல் உண்டாகக்கூடாதே என்று சொல்லித்தான் அதை கண்டுக்கிடாமல் அப்படியே விட்டுட்டு கடைசியில் எல்லாம் முடித்த உடனே தம்பி அவளுக்கு திரையை தூக்கி விடப்பா என்று சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. இதெல்லாம் தயவு செய்து சபை ஊழியர்களும் விசுவாச பெற்றோர்கள், விசுவாச உறவினர்கள் நீங்க கவனிச்சு கிளியர் பண்ணி கொண்டு வரணும். அல்லேலூயா. நான் இதை வந்து சிரிப்போடும் சந்தோஷத்தோடும் சொல்லுவது போல இருந்தாலும் ரொம்ப சீரியஸாக தான் சொல்றேன். ஆமேன். அதனால நீங்க இதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் நமக்கு வேண்டாம். என்ன? லாபானின் ஆவி நமக்கு வேண்டாம், அந்த ஆவியின் தோற்றமும் நமக்கு வேண்டாம். let us be open. அல்லேலூயா. சரி, இதெல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. எதேதோ கொண்டு வராதீங்க. ஆராதனை முடிச்ச உடனே பாலும் பழமும் கொண்டு வாங்க, பாலும் பழமும் கொடுங்க. டீயும் பிஸ்கட்டும் கொடுக்க கூடாதோ? ஏதாவது உபதேசத்துக்கு பிரச்சனை வருதா? பாவம், அவன் பால் குடிப்பான், அவனுக்கு இது ஒரு சோதனையும் வேதனையுமா போ. ஐயோ, கல்யாண மேடையில் வச்சு தந்ததை குடிக்காமலும் இருக்க முடியல. என்ன இந்த மாதிரி சம்பிரதாயங்களை செய்கிறது? ஆனால் பிள்ளைகளுக்கு கொடுங்க. என்ன அது பாவம், டென்ஷனில் உட்காந்து ஆராதனை முடிச்சு அடுத்தது மண்டபத்துக்கு போவோம். அதுக்கிடையில் ஃபோட்டோகிராஃபர் விட மாட்டாப்புல. இப்போ அவர் தானே வழி நடத்துகிறாரு இப்போ மொத்தத்தில். அப்போது அதுகளுக்கு டயர்டாகும். ஒரு டீ கொடுக்கறது நல்லது தான். டீயோ காஃபியோ 2 பிஸ்கட்டோ ஒரு சின்ன கேக்கோ கொடுக்கறது தப்பு இல்லாதவர்களுக்கு பிரயோஜனம் தான். அல்லேலூயா. சரி, அடுத்ததாக இல்லை இன்னொரு பழக்கம் இருக்கு. மாப்பிள்ளை இடது பக்கம் இருக்கணும். அதில் பிரச்சனையே வந்துடுது. ஆனால் அது நல்லது. ஏன் நல்லது?
சங்கீதம் 45:9 சொல்லுது, உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு, ராஜஸ்திரீ ஒப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறாள். அவ எங்க நிக்கா? ரைட் ஹேண்ட் சைடு. அப்ப இவர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்ப இதை வச்சு தான் நம்ம பொதுவா மணமகனை எங்க உட்கார வைக்கிறது? பத்தியெல்லாம் உங்களுக்கு விஷயமே தெரியல, வசனத்துல இப்படி இருக்கான்னு இப்பதான் யோசிக்குது. அப்போ அதனால தான் லெஃப்ட்ல உட்கார வைக்கிறது, அது நல்லது. ஆனா அதுக்காக பெரிய சண்டை போட்டு அப்படி செய்ய வேண்டிய ஒரு தேவை இல்லை. சில சூழ்நிலையில் அது ரைட்டில் தான் அவனை உட்கார வைக்க வேண்டிய வந்ததுன்னா ஒன்றும் அதில் போய் பெரிய பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அதை ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறவர்களுக்காக இன்னொரு வசனம், உன்னத பாட்டு 2:6, அவர் இடது கை என் தலையின் கீழே இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறது. அப்போ மணவாட்டி எங்க இருக்கா? ஒரு குயிஸ் உங்களுக்கு. நல்லா யோசித்து சொல்லணும். அவர் இடது கை, இந்த பாருங்க, இடது கை என் தலையின் கீழே. அப்ப தலை எங்க இருக்கு? அவளுக்கு தலை இந்த கைக்குள்ள இருக்கு. எந்த பக்கம்? எந்த பக்கம்? அவ இடது பக்கம் ஆயிட்டா, இவர் வலது பக்கம் ஆயிட்டார். புரியுதா? வலது கை அணைத்து கொள்ளுகிறது. ஆனா ஆள் இருக்கிறது எங்க? இடது கையில தான் தலை இருக்கு. அதனால நான் எதுக்கு இதை சொன்னேன்னா, ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விடுறதுக்கு அல்ல, இதுக்கு போய் வைராக்கியம் பாராட்டி நிற்காண்டா. அதான் என்னுடைய பாயிண்ட். மற்றபடி நீங்க இடது பக்கம் உட்கார வைத்துக்க ரொம்ப நல்லது. அது நம்ம பெந்தேகோஸ்தே சபையில் பொதுவாக பழகி வந்தது நல்லது. ஆனால் இதை போய் ஒரு மெயின் உபதேசம் போல் அப்படி போய் கட் அண்ட் ரைட்டா பிடிச்சி சண்டை போட்டு நிற்கிறதுக்குள்ள விஷயம் அல்ல. அல்லேலூயா. சரி, இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. மணமகளை கொண்டு வருதல். என்ன செய்வாங்க? மணமகனை கொண்டு அங்கே உட்கார வைப்பாங்க. அப்புறம் ஜோம் பண்ணி தொடங்கிட்டு, அப்போ இவளை காணாதாங்க, தொடங்கிட்டு இப்பொழுது யாவரும் எழுந்து நிற்போம், மணமகளை இப்பொழுது அழைத்து வருவார்கள். ஒரு பாடல் பாடும் பொழுது அழைத்து வருவாள். இந்த பாவப்பட்டவனும் எழும்பி நிற்கணும், நம்மளும் எழும்பி நிற்கணும். அம்மா வருவார்கள். இது எங்க இருந்து வந்தது? எல்லாம் வசனம்தான். இப்போ சங்கீதம் 45:14, சித்திர தையல் ஆடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். எப்படி? ராஜாவிடத்தில் அவள் என்ன செய்து எப்படி வருவாள்? தானா வரமாட்டாள், வர முடியாதுல்ல, கொண்டு தானே வரணும். அப்ப அழைத்து கொண்டு வரப்படுவாள். இதை வச்சாக்கோ இதை செய்யறது எனக்கு என்னமோ அது ஆதி முதலே ரசிக்கிறது இல்லை. பிறகு கொஞ்சம் வசனங்களையும் படிச்சு பார்த்த சமயத்தில் அப்படின்னா அவனையும் ஏன் கொண்டு வரக்கூடாது? அந்த பாவப்பட்டவனு சும்மா உட்காருன்னு சொல்லி அனாதையை போல உட்கார வச்சுட்டு, அப்புறம் அவ வரும்போது அவன் உட்பட நம்ம அத்தனை பேரும் எழும்பி நிற்கணும்னா அப்போ இவனுக்கும் எழும்பி நிற்கணும்ல இவன் வரும்போதும். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இது எதை காட்டுகிறது? வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள அதே தான் இங்க சொல்லியிருக்கு. நீண்ட ஆயுசுள்ளவர்னா பிதாவானவர். அவர் சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது அங்கே நாமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு மேலே போன உடனே மணவாட்டி கூட்டம், அவர் நம்முடைய ஆத்ம மணவாளன். இந்த மணவாளனாகிய அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை பிதாவிடத்தில் கொண்டு வருகிறது. அது ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபங்க்ஷன். அவர் பிதாவிடத்தில் அந்த முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை வாங்குவார். புரியுதா? இதுக்கு தான் தானியேலுக்கு கிடைத்த தரிசனம். நீண்ட ஆயுசுள்ளவர் பிதாவானவர் உட்கார்ந்திருக்கிறார், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் மேகங்களுடனே வருகிறார், அவரை அவர் கொண்டு வரப்படுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, இப்ப நான் சொல்றது ரெண்டுமே கொண்டு வரப்படாண்டாம். அதுல உட்கார வச்சுட்டு பிறகு ஜெபம் பண்ணி தொடங்கினாலே சரிதான், சிம்பிள். அதுக்காக போட்டு டைமை வேஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அப்படி செய்யாம ரெண்டு பேரும் உட்காரட்டு, உட்கார்ந்த பிறகுதான் ஆரம்ப ஜெபம். அது வரைக்கும் சும்மா வேணா மியூசிக்கு சிம்பிள் பாட்டு நடக்கட்டு, மக்கள் பாடட்டு, பாடிட்டே தானே வருவார்கள். ஓகே, ஆனா ஆரம்ப ஜெபமே ரெண்டு பேரும் உட்கார்ந்த பிறகு.
அது நல்லது. இல்லைன்னா முதல்ல மாப்பிள்ளைய கொண்டு வரணும், அவரை தேவ சமூகத்தில் கொண்டு வரணும். சரிதானே? தானியேல் 7:13 படி முதல்ல யாரை கொண்டு வரணும்? அதுக்கு பின்னாலே யாரை கொண்டு வரணும்? ஆமா, இவர் வந்து தேவனுக்கு முன்பாக உட்காரட்டும், போற அவள் வந்து அவளுடைய ராஜாவுக்கு முன்பாக உட்காரட்டும். இல்லை எதுவும் தப்பு இருக்கா? நல்லதா தெரியுதா? நான் இதுவரைக்கும் நடத்துனால ஒரே ஒரு கல்யாணத்தில் தான் அப்படி பார்த்தேன். பாஸ்டர் லியோன் அவர்களுடைய மகனுடைய விவாகத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது மாப்பிள்ளை அவங்க அப்பா அம்மாலாம் இந்த சைடு உட்காந்துருந்தா, பொண்ணும் அப்பா அம்மாலாம் பேக்கில் இந்த சைடு உட்காந்துருந்தா. அப்போது இந்த பாஸ்டர் நடத்தினவர் எழும்பி ஒரு ஜோம் பண்ணிட்டு, இப்பொழுது மணமக்கள் வந்து மேடையில் அமர்வா சொன்னோடனே ஒரு பாட்டு நடந்தது. ஃபர்ஸ்ட் அப்படி அந்த பையனை அப்பாவும் அம்மாவும் 2 பக்கம் நின்று, உடன் பிறந்தவர்களும் கூட நின்று அழகாக வந்தார். வேற யாருமே அதில் இல்லை, அப்பா அம்மா உடன் பிறந்தவர்கள் சேர்ந்து அப்படியே வந்து பையனை உட்கார வச்சாங்க. அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணாமல் கூடவே பின்னாடி அடுத்த செட்டா அந்த பிள்ளை, அவளுக்கு அப்பா அம்மா, அவளுடைய உடன் பிறந்தவர்கள் அழகாக வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அது ஒரு நல்லா தான் தெரிஞ்சுது. ஆனால் நான் அதுக்காக அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கட்டாயப்படுத்தணும்னு சொல்லலை. சிம்பிள் வே, 2 பேரும் வந்து உட்காரட்டும், உட்கார்ந்த பிறகு நம்ம ஜோம் பண்ணி தொடங்குவோம். ஆனால் எதை தவிர்க்கணும்னா, மணமகளுக்கு மட்டும் ஒரு பெரிய வரவேற்பை காட்டிட்டு பையனை அனாதை போல உட்கார வைக்கிறத கண்டிப்பாக என்ன செய்யணும்? தடுத்தே ஆகணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது பாவம், பையங்களுக்கு சம உரிமை பறிக்கப்படுகிற ஒரு நிலை, அது செய்யவே கூடாது. அடுத்ததாக 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். விவாக நிகழ்ச்சிகள். இப்போ ஆராதனையோடு முடியாத விவாகம், அடுத்த வீட்டில் போய் அல்லது மண்டபத்தில் போய் ஒரு ரிசப்ஷன், ஒரு நிகழ்ச்சி, சாப்பாடு எல்லாம் இருக்கு. முந்தின நாள் ஒரு நிகழ்ச்சி இருக்கும், அடுத்தது இருக்கும், நிறைய நிகழ்ச்சிகள். இந்த எந்த நிகழ்ச்சியிலும் ஜெப கூட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நிகழ்ச்சி ரிசப்ஷன், அது முந்தின ரிசப்ஷனோ பிந்தின ரிசப்ஷனோ, அதில் ஜெப கூட்டம் எவ்வளவு நேரம்? சாயங்காலம் 6 மணிக்கு ரிசப்ஷன், சாதா ஒரு அரை மணி நேரம், குறைந்தபட்சம் அரை மணி நேரம். அது கன்னியாகுமரியில் அப்படி பழகிட்டு, திருநெல்வேலியிலலாம் 2 மணி நேரம் வரைக்கும் கூட்டம் நடத்திட்டு தான் அப்புறம் சாப்பாடு போடுறாங்க. ரொம்ப அதை நல்லா கடைபிடிக்கிறாங்க. ஒரு கூட்டமாகவே நடத்துவா, பெரிய பிரசங்கம், ஒரு கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு தான் அன்னைக்கு முந்தின நாள் சாப்பாடு. அது அப்படித்தான் செய்வார்கள். ஒரு தடவை பாஸ்டர் தாமஸ் ஐயா அவர்களோடு 7000 பண்ணேன்னு ஒரு ஊருக்கு போனோம். அப்போ நானும் இன்னொரு சகோதரனுமாக கூட போனோம். வண்டி வழியில் பஞ்சர் ஆகி பிரச்சனையாகி, ரூட்டு பிரச்சனையாகி, கடைசியில் நாங்கள் 7 மணிக்கு போய் சேர வேண்டிய இடத்துல ராத்திரி 12 மணிக்கு போய் சேரோம். அப்போ முந்தின நாள் கல்யாணம், அந்த இது மீட்டிங் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு மக்கள் படுத்தாச்சு. பாஸ்டர் கார் போய் இறங்கணுன்னா எல்லாம் எழும்பிட்டார்கள். எழும்பிட்டு இப்போ பிரசங்கம் பண்ணுங்கன்னு நிற்காரு 12 மணிக்கு. அடுத்த நாள் காலையில் கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும், இவங்க இப்போ பிரசங்கம் பண்ணுங்க. அப்புறம் பிரசங்கம் பண்ணார், ஒரு கூட்டம் நடத்திட்டு தான் அப்புறம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் கல்யாணம் நடந்தது. அப்படி இருக்கிறார்கள் வாஞ்சையாக. கன்னியாகுமரி எப்படி இருக்கு? கன்னியாகுமரி ஃபுல்லாக வந்து உலகம். நான் சொல்லுது உண்மை. அதெல்லாம் நம்ம மாறணும். ஒரு அரை மணி நேரம் கூட ஒழுங்கா அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் கூட்டத்தை நடத்த விடுறதில்லை. பஸ் 10 நிமிஷத்தில் முடிப்பீங்களா? ஆஃபீஸில் இருந்தெல்லாம் ஆள் வந்திருக்கு, அவர் வந்திருக்கார், இவர் வந்திருக்கார். அப்போ இயேசு வேண்டாமா? கானாவூர் கல்யாணத்தை பற்றி தான் நீங்கள் தானே பேசுவீங்க. இப்போ கானாவூர் கல்யாணத்து மாறா நீங்கள் நடக்குதீங்களே, அதை பற்றி கவலை இல்லை. அப்படித்தான் இருக்கிறார்கள். இதனால தானே எத்தனை சங்கடங்கள். முதலிடம் கர்த்தருக்கு கொடுங்க. அந்த கூட்டம் அவ்வளோ நேரம் கரெக்டாக நடக்கட்டும், அமைதியா இருங்க. கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போதே காதில் வந்து ஊதுறது. சாப்பாடு பந்திக்கு ஒரு ஆளை ஜோம் பண்ண விடுவியலா, தொடங்கிறட்டா. இதெல்லாம் எவ்வளவு தப்பான விஷயங்கள். நீங்கள் இன்னைக்காவது புரிஞ்சுக்கிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த ஆள் இருக்காதா? இருக்காட்டா போட்டேன், நான் சொல்ல தப்பாக எடுத்துறாதீங்க. கர்த்தருக்கு மேலே வந்துட்டாரா? ஒரு ஆராதனைக்கு மேலே ஒரு விருந்துக்கார வந்துட்டாரா? இதில் பிரச்சனைன்னா அவங்க தான் தப்பு செய்கிறது. 6 மணின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வாரதே 6:45. பாஸ்டர் மாதிரி அங்கே காத்திருக்கணும். அப்புறம் வந்துட்டு ஒரு ஜபத்தோட முடியுங்க, ஒரு பாட்டோட முடியுங்க. முன்னாடி ஒரு மூத்த போதகரை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன், ஆள் பேர் சொல்லலை. இப்படி தான் கல்யாணத்தில் லேட்டாக வந்துட்டு உடனே முடிச்சு விடுங்கன்னு ஆகலாம். அவர் வா 2 பேரும் வா, கையப்படி ஜோமன்னு போ, இப்படி கேள்விப்பட்டிருக்கேன். செய்திருப்பார் அவர். எப்படி நிலைமை?
அதனால தேவ பிள்ளைகளே இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வான வேடிக்கை, பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். அலங்காரத்துக்காக வீண் செலவு செய்யாதீங்க. அதிக உணவுகளை வச்சும் வீண் செலவு செய்யாதீங்க. அப்பெல்லாம் வேஸ்ட்ல போகுது. 7 கூட்டு, 11 கூட்டு, 3 கறி, 4 பாயசம், அதுக்கு மேலே இத்தியாதி எல்லாம் எப்படி சாப்பிட முடியும்? அவ்வளோ வேஸ்டில் போகுது. பாவப்பட்டது எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது அது கேட்டால் கர்த்தர் தந்தார், நான் செய்தேன். கர்த்தர் தந்தது தான் ஐயா செய்திய, கடன் வாங்கி செய்யல, நல்லது தான். ஆனாலும் ஒரு இது வேண்டாமா? அளவு வேண்டாமா? அளவுகோல் வேண்டாமா? சாப்பாடு நல்லது தான், நல்ல சாப்பாடு கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வீண் செலவு இதெல்லாம் தேவ மக்கள் எளிமையும் தாழ்மையும் உள்ள வாழ்க்கை. அதான் இயேசு நமக்கு கற்றுத்தந்த அடிப்படை. எல்லாத்துலேயும் அதை காட்ட செய்ய நாம் முயற்சிக்கணும். சரி, இந்த ட்ரம் செட்டு, மியூசிக் பேண்டு வாடகைக்கு எடுத்து அமர்த்த வேண்டாம். சரியா? இந்த கொட்டு, மேளம், தாளம் என்னத்துக்கு? அதெல்லாம் வேஸ்ட் எக்ஸ்பென்ஸ், வேண்டாம். உங்கள் ரிசப்ஷனில் ஒரு பாட்டுக்காரரை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட வைக்கிறீங்க, ஒரு மியூசிக் டீமை வைக்கிறீங்க, தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கச்சேரி போலையும் இந்த மியூசிக் பேண்டுகள் இதெல்லாம் நமக்கு தவிர்த்து விடுவோம். நம்ம ஊரில் கிடையாதுன்னு நினைக்கிறேன் மொய் எழுதும் பழக்கம். கொஞ்சம் முன்னாடி தான் திருநெல்வேலியை பாராட்டினேன். இந்த மொய் எழுதும் பழக்கம் அங்கே கிராமங்களில் சிலதில் இருக்கும். இங்கே பார்த்ததில்லை. அதில் நல்லது. அப்படிலாம் செய்யவே கூடாது. அவரவர் சந்தோஷமாக தரட்டு, அதை வாங்கி சோத்திரம் பண்ணுங்க. அவர் எவ்வளோ தந்தார், இவர் எவ்வளோ தந்தார், இனி அதை அவர் தந்ததை வச்சு நான் கணக்கு தீர்த்து அவருக்கு வீட்டு கல்யாணத்துக்கு கொடுக்கணும். 50 தந்தா 50 கொடுப்பேன், 100 தந்தா 100 கொடுப்பேன். இதெல்லாம் வேண்டாம். மொய் எழுதுகிற பழக்கம். நமக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? சுருட்டும் பழக்கம். இதுவும் இந்த வரதட்சணைக்கு தம்பி தான். வரதட்சணைக்கு உடன் பிறந்த சகோதரன் தான். சுருட்டுற பழக்கம், பேரே சுருட்டுற. ஐயோ ஸ்தோத்திரம். இதெல்லாம் வேண்டாம். எப்படியாவது பொண்ணு வீட்டிலேருந்து கொஞ்சம் வாங்கிக்கிடுவோம், அதானே அதுக்கு ஐடியா. சிலருக்கு முகம்லாம் ஒரு மாதிரி போகுது. ஒரு கல்யாணத்தை நடத்த விடமாட்டாரோ இவர்? உங்கள் கல்யாணங்களை நடக்கிறதுல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், வந்து நடத்துறதுல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். ஆனால் நமக்கு ஆண்டவர் தந்த வேதவசனத்தின்படி செஞ்சிட்டா உங்களுக்கு அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், நித்திய நன்மைகள், அதுதான் நமக்கு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. அதனால் தேவ மக்களே, கொஞ்சம் டைம் இன்னைக்கு எடுத்துட்டேன், மன்னித்து கொள்ளுங்கள். இதை கொஞ்சம் சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் சரிப்படுத்துங்க. நல்ல தைரியமாக நின்று கிளியர் பண்ணீங்கன்னா சமுதாயமே சீர்பட்டுரும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் ஜெபித்து நான் என் பகுதியை முடித்துக் கொள்ளுகிறேன். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்றைக்கு விவாகம் சம்பந்தப்பட்டு வேத வசனத்தின் ஆலோசனைகளும் இந்த ஸ்தாபனத்தில் நடைமுறையில் இருக்கின்ற சில ஒழுங்குகளையும் சேர்த்து பேச உதவி செய்தீர். இது உண்மையிலே இவர்களுக்கும் இதை வெளியே அந்த யூடியூப் மூலம்லாம் கேட்குற அநேகருக்கு பிரயோஜனம் உண்டாகணும். எங்கள் சபைகளுக்குள், எங்கள் ஸ்தாபனத்துக்குள் ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு, சரியான ஒரு ஒழுங்குக்குள் நின்று நாங்கள் விவாக ஆராதனைகள், நிகழ்ச்சிகள் போன்றதை நடத்தவும், மக்கள் அதற்கு ஒத்துழைத்து நின்று செயல்படவும், அதனால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு குடும்பங்கள் தழைத்தோங்கவும், வருகை மட்டும் மேன்மையான சாட்சிகளாய் வாழவும், இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனாகிய கிருபை சுதந்தரிக்கவும் உதவி செய்யும். இவ்வுலக வாழ்க்கையில் தேவைகளை சந்தியும், ஆசீர்வதித்து நடத்தும். இந்த போர்டை ஆசீர்வதியும். இவர்கள் கீழான சகல செயல்பாடுகளை கிருபையாய் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா.